ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் எலிவேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்ததான் சூப்பர் எலிவேஷன்னா இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த லெவல் ஆஃப் த அவுட்டர் ரயில் வந்து ரைஸ் ஆகும் கம்பேர்ட் டு த இன்னர் ரயில் பை சர்டன் ஆகும். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா சூப்பர் எலிவேஷன். இது வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த சூப்பர் எலிவேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சூப்பர் எலிவேஷன் இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்லிபிரியம் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. இப்போ வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதை வந்து கால்குலேட் பண்ணுற நம்ம ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல் சம் ஆஃப் கால்குலேஷன் பை நம்பர் ஆஃப் கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈக்லிபிரியம் ஸ்பீடோட இது என்ன அப்படின்னா V1N1 V2N2 இதை வந்து எப்படி வந்து ஷஃபில் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எதை வச்சு இது பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த N1 N2 அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு வச்சுக்கலாம். இது வந்து சம் அப்படிங்கிறது வந்து மேலே உள்ளதாக இருக்கும், அதுக்கடுத்து நம்பர் அப்படிங்கிறது கீழே உள்ள ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு ஈக்லிபிரியம் ஸ்பீட். இனிமேல் வர்ற கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட். என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு ஈக்லிபிரியம் ஸ்பீட்னா என்ன, மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன்னா என்ன, அதுக்கடுத்து ஈக்லிபிரியம் ஸ்பீடுனா என்ன, மேக்ஸிமம் ஸ்பீடுனா என்ன, அதுக்கடுத்தா வந்துட்டு மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன்னா என்ன, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலி ஈக்லிபிரியம் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது அவுட்டர் ரயில் இருக்கு இல்லையா, அவுட்டர் ரயில் வந்து இன்னர் ரயிலை கம்பேர் பண்ணும்போது ரைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவுட்டர் ரயில் இன்னர் ரயிலுக்கும் வந்து ஈக்குவல் ப்ரெஷர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அந்த யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஈக்லிபிரியம் சூப்பர் ஸ்பீடை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன். ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் அப்படின்னா இந்த பேலன்ஸ்டு சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் எலிவேஷன் ரெக்வயர்ட் டு பேலன்ஸ் த கம்ப்ளீட் சென்ட்ரிஃபியூகல் ரேஷியோ வித்வுட் மொபிலைசிங் த லேட்ரல் ஃப்ரிக்ஷன். அதாவது இந்த லேட்ரல் ஃப்ரிக்ஷனை வந்துட்டு 0 ஆக்கிட்டு இந்த ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் வந்து எதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சூப்பர் எலிவேஷன் ரெக்வயர்ட் டு இந்த சூப்பர் எலிவேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா ரெக்வயர்ட் டு பேலன்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வித்வுட் மொபிலைசிங் த லேட்ரல் ஃப்ரிக்ஷன். அது லேட்ரல் ஃப்ரிக்ஷன் வந்து 0 ஆகும் பட்சத்தில் இந்த ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுதான் வந்துட்டு ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் தான் சொன்னேன் இல்லையா, ப்ரெஷர் அந்த அவுட்டர் வீலும் ப்ரெஷர் அந்த இன்னர் வீலும் வந்துட்டு எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஹிக்கிள் மூவ்ஸ் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னா வந்துட்டு அந்த டிரைவர் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கு இல்லையா, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கண்டிஷன்னா சும்மா வந்து நம்ம வந்து அந்த ஸ்டியரிங் வந்து பிடிச்சா மட்டுமே போதும். அது வந்து நம்ம வந்து கர்வ் வரும்போது தான் வந்துட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணுவோம். ஸோ அப்போனா தான் வந்துட்டு இந்த ஸ்டியரிங் வந்து நம்ம வந்து திருப்புற மாதிரி இருக்கும். திருப்பும்போது தான் வந்து அது வந்து மூவ் ஆகும், அந்த ஸ்பீடில் வந்து கரெக்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் வந்து எந்த இடத்துல வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னா நாட் பாசிபிள் as most of the vehicles on a horizontal curve move slowly those vehicles may overturn inwards due to centripetal force. இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னால வந்து அந்த வெஹிக்கிள் வந்து பேசிக்காக வந்து ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பாசிபிளான கண்டிஷனே கிடையாது. எப்படி அப்படின்னா வந்துட்டு அது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால வந்து ஒன்று வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அஃபெக்ட் ஆகும், இல்லைனா வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த வெஹிக்கிள் வந்து கர்வில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாசிபிள் கிடையாது. அது இன்கேஸ் அந்த ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் வந்து போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வெஹிக்கிள் வந்து ஒன்று வந்து எய்தர் ஸ்கிட்டிங்னாலேயோ இல்லைனா வந்து ஓவர் டர்னிங்னாலேயோ வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கிட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்கிட்டிங் அப்படின்னா வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் அந்த சொன்னேன் இல்லையா, ஸ்கிட்டிங் அப்படின்னா வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு வெளியில் வந்துட்டு வெளி சைடில் வந்து டேர்ன் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்கிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எது ஓவர் டர்னிங் அப்படின்னா இன்னர் சைடில் வந்துட்டு டேர்ன் ஆகிறதுக்கு பேர் தான், அது கவர்றதுக்கு பேர் தான் வந்துட்டு ஓவர் டர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்துட்டு ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் வந்து எதில் வந்து இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஸ்கிட்டிங்னால வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா?
ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் இஸ் நாட் பாசிபிள் as most of the vehicles on the horizontal curve move slowly. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கடுத்து மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் இந்தியன் ரயில்வேஸில் வந்து மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா 1/10%. அதாவது அந்த 10%க்கு மேலே வந்துட்டு சூப்பர் எலிவேஷன் வந்து போட மாட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த அவுட்டர் ரயில் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னர் ரயிலுக்கு மேலே வந்து ரைஸ் ஆகிருக்கும். அந்த கேண்ட் வந்து எப்போவுமே வந்துட்டு 10% ஆஃப் தி கேஜ் லென்த்துக்கு மேலே வந்து போட மாட்டாங்க. ஏன் வந்து போட மாட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து கர்வ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓவர் கம் பண்ண முடியாது. ஸோ அதான் இல்லாட்டி வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால வந்து அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து இன்வர்டில் வந்து விழுகும் இல்லையா, ஸ்லைட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்துட்டு ஓவர் டர்னிங் அப்படின்னு சொல்லி ஓவர் டர்னிங்னா வந்துட்டு இன்சைடில் வந்து விழுகுது இல்லையா, அதனால வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வந்து இவ்வளோ தான் போடணும். இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு இதனால ஓவர் டர்னிங்னால வந்துட்டு இல்லைன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால இது வந்து இன்சைடாக வந்து ஸ்லைட் ஆகும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. அந்த மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வந்து 10% வந்து போட்டிருக்காங்க இல்லையா, அதான் 10% ஆஃப் கேஜ் லென்த். ஓகேங்களா. The maximum super elevation in a highway with mixed traffic condition, the value of super elevation so obtained from the equation is limited. அது இந்த சூப்பர் எலிவேஷனோட லெவல் வந்து லிமிட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு டு அவாய்ட் டேஞ்சர் ஆஃப் ஓவர் டர்னிங். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கிட்டிங் வந்து எதுக்காக வந்து ஸ்கிட்டிங்னால வந்து எது வந்து அஃபெக்ட் ஆகும்னா ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் இருக்குது அப்படின்னா வந்து ஸ்கிட்டிங்னால வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்துட்டு மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷனுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா வந்து ஓவர் டர்னிங்னால வந்துட்டு அந்த ரயில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஈக்லிபிரியம் ஸ்பீட்னா என்னென்னு பார்க்கலாம். இஸ் த ஸ்பீட் அட் விச் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டெவலப்டு டியூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள் ஆன் எ கர்வ்டு ட்ராக் இஸ் எக்ஸாக்ட்லி பேலன்ஸ் பை த கேன் ப்ரொவைடட். அதாவது இந்த ஈக்லிபிரியம் ஸ்பீட் அப்படின்னா ஒரு ஸ்பீடு அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் போகும்போது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு பேலன்ஸ் ஆகிடும். developed during the moment of vehicle on a curved track. Centrifugal force developed during the movement of the vehicle on a curved track is exactly balanced by the cant provide பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து அந்த கேண்ட் வந்து இந்த ப்ரொவைடட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஈக்லிபிரியம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் என்னென்னு பார்த்துட்டோம். இது பார்த்துட்டோம். அடுத்து வர கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். என்ன அப்படின்னா கேண்ட் எக்ஸஸ் அண்ட் கேண்ட் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற 2 கான்செப்ட். இது வந்து கேண்ட் எக்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து கேண்ட் டெஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கோம். அந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கிற ஸ்பீடு வந்துட்டு அதிகமாக இருக்கும், அந்த சூப்பர் எலிவேஷன் விட வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு பேர் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா கேண்ட் டெஃபிஷியன்சி. அதாவது அந்த ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கேண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்ல, அதோட வேல்யூ விட அந்த ட்ரெயினோட வேல்யூ, அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து அதிகமாக போகுது அப்படின்னா வந்துட்டு அது வந்து அந்த கேண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்மியாயிரும். ஸோ அதுதான் கான்செப்ட். அதாவது ப்ரொவைட் பண்ணியிருக்க சூப்பர் எலிவேஷனை விட அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கேண்ட் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த கேண்ட் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா V²/R இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் தேன் த இந்த ப்ரொவைடட் கேண்ட்டை விட. ஓகேங்களா. அதான் வந்து கேண்ட் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் ட்ராவல்ஸ் அரவுண்ட் த கர்வ் அட் அ ஸ்பீட் ஹையர் தன் ஈக்லிபிரியம் ஸ்பீடு. ஈக்லிபிரியம் ஸ்பீடை விட அதிகமாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது கேண்ட் டெஃபிஷியன்சி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ் அண்ட் நேரோ கேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7.6 சென்டிமீட்டர், 5.1 சென்டிமீட்டர் அண்ட் 3.8 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறமா கேண்ட் எக்ஸஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து கேண்ட் எக்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க சூப்பர் எலிவேஷன் இருக்கு இல்லையா, அதை விட வந்து இப்போ நம்ம ஒரு வேல்யூ வந்து சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட வந்துட்டு அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேண்ட் எக்ஸஸாக வந்து ப்ரொவைட் ஆகும். அதாவது கேண்ட்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை விட அந்த கேண்ட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, கேண்ட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சூப்பர் எலிவேஷன் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, சூப்பர் எலிவேஷனை விட ட்ரெயினோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கேண்ட் வந்து எக்ஸஸாக இருக்கும். இது கேண்ட்டை விட சூப்பர் எலிவேஷன் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கேண்ட் டெஃபிஷியன்சி வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா GV², அதாவது ப்ரொவைடட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை விட இது வந்து கேண்ட் வந்து அதிகமாக இருக்குது. கேண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கேண்ட் எக்ஸஸ், கேண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கேண்ட் டெஃபிஷியன்சி. ஓகேங்களா. இந்த ஈக்லிபிரியம் ஸ்பீடை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஈக்லிபிரியம் ஸ்பீடை விட வந்து இந்த ப்ரொவைடட் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கேண்ட் எக்ஸஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
ஸோ நான் இன்னொரு வாட்டி வந்து சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா கேண்ட் எக்ஸஸ் கேண்ட் எஃபிஷியன்சி மட்டும் நான் இன்னொரு வாட்டி சம்மரி மாதிரி சொல்கிறேன். அதாவது ப்ரொவைடட் ட்ரெயினோட ஸ்பீடை விட அந்த கேண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு கேண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னா கேண்ட் எக்ஸஸ். இதே வந்து ப்ரொவைடட் ட்ரெயினோட ஸ்பீடை விட கேண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கேண்ட் டெஃபிஷியன்சி. ஓகேங்களா? இந்த கேண்ட் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அப்போனா வந்து கேண்ட் டெஃபிஷியன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கடுத்து வந்து கேண்ட் எக்ஸஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து கேண்ட் எக்ஸஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான்.